இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரப் பாட்டிலுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடி தான். ஸோ அந்த மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எல்லா மூடிகளையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 5 மூடி சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 5 மூடியிலுமே சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டு இது கூட ஒரு பழைய ரிப்பன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி ரிப்பன் இல்லை அப்படின்னா ஒரு பழைய கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரிப்பன் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சூஸ் பண்ணுற ரிப்பனுடைய லெங்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற பொருட்களை கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது குவான்டிட்டியை அதிகமாக்கிக்க முடியும். கம்மியாக லெங்த் எடுத்தீங்க அப்படின்னா கம்மியான குவான்டிட்டியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. பாருங்க, இப்போ நம்ம இதை வந்து மேலே வந்து அழகாக ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். மேலே யூ ஷேப்பில் இருக்கீங்களா, அந்த ரிப்பனை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு சூப்பரான வாட்டர் பாட்டிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸை அழகாக வந்து ஒவ்வொரு சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு லாக் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் மூடியை கீழே வந்து இழுத்து விட்டீங்கன்னா போதும், அழகாக லாக் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ரிப்பன் நான் எடுத்துருக்கீங்களா, அந்த ஒரு ரிப்பனுடைய லெங்த்துக்கு 3 பாட்டில் வரையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்ககிட்ட நிறைய பாட்டில்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரிப்பனுடைய லெங்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் வந்து பால் நிறையவே மீந்து போயிடும். அந்த மீந்து போன பாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் தொழிக்கலாம்னு நினைக்கும்போது கொஞ்சமாவது தயிர் இருக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி தயிர் இல்லாத நேரங்களில் நம்ம எப்படி வந்து தயிரை வந்து தொழிச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச மிளகாவுடைய அந்த காம்புகளை ஃபஸ்ட்டு கிள்ளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 7 to 8 காஞ்ச மிளகாவுடைய காம்புகளை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ நம்ம இந்த மிளகாவை எடுத்து வச்சிடலாம். இந்த காஞ்ச மிளகாவுடைய காம்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே தயிர் எப்படி தொழிப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து இந்த மிளகாயுடைய காம்புகளை அந்த பாலில் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. ஒரு 1 டேக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து தயிர் கிடச்சிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கட்டியாக வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப புளிப்பாகாமல் சூப்பராக தயிர் நல்லாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் தொழிஞ்சதும் இந்த காஞ்ச மிளகாவுடைய காம்புகளை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தயிரை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் நீங்கள் உரமுறை தேடி வீடு விட அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் அதை குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசரை நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்க, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் போடுற மாதிரி மேலே சின்னதாக ஒரு ஹோல்ஸும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹோல்ஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்போது நீங்கள் எந்த பொருளை வைக்க போகிறீங்களோ அந்த பொருளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் கலர் டேப்போ இல்லை கிஃப்ட் அப்புறம் ஓட்டுறதுனா ஒட்டிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நைஃப்லாம் இதில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சரமாக வாங்குறீங்கன்னா இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சார்ஜர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட போட என்ன ஆகும்னா நம்ம அந்த வளைஞ்சு வரக்கூடிய அந்த போர்ஷனில் கட் வந்து விழுந்துடும். அதாவது ஒயர் வந்து பிரிஞ்சு வந்துடும். கேபிள் உள்ள இருக்கக்கூடிய கேபிள் அந்த வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரியும் போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிரப் பாட்டில் மூடியில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மேலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த கேபிளை வந்து இந்த ஹோல்ஸ் உள்ள நம்ம இன்செர்ட் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் வந்து லாக் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பிளாஸ்டிக் மூடி எடுக்க போகிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் பாட்டிலுடைய மூடி தான். அந்த ஜூஸ் பாட்டிலுடைய மூடியை வந்து இந்த மாதிரி அழகாக மேலே வந்து லாக் பண்ணுறதுக்கு, அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கு போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி 2 சைட்லையுமே வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். எந்த இடத்துல ஒயர் பிஞ்சிருக்கோ அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் மூடியை வந்து வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும். இந்த பிளாஸ்டிக் மூடி வந்து முன்னாடி பின்னாடின்னு மூவ் ஆகாமல் அப்படியே நம்ம எந்த இடத்துல வச்சு ஒட்டணுமோ அதே இடத்துல இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் பிஞ்சிருச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாமல் நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். கேபிளுடைய இன்னொரு எண்ட்லையும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ட்லையுமே இதே மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணும்போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். எந்த பயமும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கெட்டு போன தக்காளியெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சில நேரங்களில் தக்காளி வந்து ரொம்பவே கெட்டு போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளிகளை தூக்கி கீழே போடாமல் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான டிப்ஸுக்கு பயன்படுத்திக்க போகிறோம். பாருங்கள், அந்த தக்காளியை 2 மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அரைச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த மிக்ஸியை வந்து நல்லா க்ளீனாக வந்து தண்ணி போட்டு வாஷ் பண்ணி இதிலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சோப்பு, பவர் சோப் தான் எடுத்திருக்கேன். இந்த சோப்பை வந்து கொஞ்சமாக வந்து துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய் துருவோம் இல்லைங்களா, அதிலே வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து பவுடர் மாதிரி கிடச்சிரும். அந்த சோப்பு ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ இந்த
மாதிரி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை வந்து அந்த தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி கரைசல், பேக்கிங் சோடா, சால்ட், அது கூடவே இந்த சோப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த சோப்பு ஃபுல்லாக கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூடவே சின்னதாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் மூடியில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த தக்காளி கரைசல் இருக்கக்கூடிய திப்பிகள் எல்லாத்தையுமே கையில் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கரைசலை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஃபுல்லாகவே வந்து நல்லா அந்த சோப்பில் வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா கரைச்சி ஊற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கரைசலை வந்து டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிக்விட் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கெட்டுப்போன தக்காளியை வந்து ரீயூஸ் பண்ணி சூப்பராக வந்து க்ளீனிங் லிக்விடாக டாய்லெட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்போவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டாய்லெட்க்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பீங்கானால் ஆன எந்த பொருள் இருந்தாலுமே இந்த லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பேஷன், பீங்கானில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ், கப்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பராக வந்து கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னருடைய மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை அழகாக அந்த பாக்ஸுடைய 4 பக்கமும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பக்கம் மட்டும் கவர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணாமல் அப்படியே கூட டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டேப்புக்கு பதிலாக நீங்கள் கலர் டேப் கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கிளாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. மேலே நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்க, அது பக்கத்துலேயே இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ்லாம் வாஷ் பண்ணி அழகாக டேரெக்டாகவே இதில் போட்டு விட்டுடலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஆர்கனைசருடைய பாட்டமில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அது வழியாக நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி அப்படியே டேரெக்டாக போட்டால் கூட தண்ணி வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகி வெளியே வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கூட உள்ள நிற்கவே நிற்காது. ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கிண்ணலாம் கூட இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ரொம்பவே பழசாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம குப்பையில் தான் தூக்கி போடுவோம். அப்படி தூக்கி போடாமல் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய பழைய கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் மேலே ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். ஹேலம், ரியாஸ், சார்சங், ஈஸ்வரி சுந்தர், வைஷ்ணவி, திவ்யா தேவி, விசாலாட்சி, சரஸ்வதி, ரெமிராஜ், அன்னபூரணி, பூஜாஸ்ரீ, ஜஸ்வந்த், இலக்கியா, விச்சு, நவீன், சங்கீதா, ரஃபீக், ஹரிஃபா, ஸ்மிலன், கனகவல்லி, மோகனா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து க்ளூ யூஸ் பண்ணி அழகாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஒட்டும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே ஒட்டக்கூடிய அந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் பாட்டிலையும் அது கூடவே சீப்பையும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கரண்டிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நைஃப்லாம் போட்டு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நான் வந்து கோகனட் ஆயில் பாட்டில் என்கிட்ட இல்லாததால் பவுடர் டப்பாவையும் சீப்பையும் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது எதுக்காக வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி உங்களுடைய ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஜூஸோ தண்ணியோ குடிச்சிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கிளாஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நான் போடுற மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு ஹோல்ஸுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எத்தனை ஹோல்ஸ் போட்டிருக்கோமோ அத்தனை டேப் கட் பண்ணி கரெக்டாக வந்து அதுக்கு நேராக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் சிம்பிள் தான், ஒரே ஒரு நிமிஷத்தில் இந்த ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் இதனுடைய யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நூல் உருண்டைகளை இதுக்குள்ளே போட்டு விட்டுட்டு மேக்ஸிமம் எத்தனை நூல் உருண்டைகள் போட முடியுமோ அத்தனை நூல் உருண்டைகள் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி ஒவ்வொரு நூல் உருண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முனையை வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த டேப்பில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 5 நூல் உருண்டை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த நூலை எடுத்து டேப்பில் ஒட்டி விட்டுறேங்க. நம்ம எல்லா நூல் உருண்டைகளையும் ஒரே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன்னோட ஒன்று சிக்கிக்கிட்டு எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிக்காயிடும் நூல்லாம். இந்த ஆர்கனைசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு எப்போ எந்த கலர் நூல் தேவைப்படுதோ அந்த நூலை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வெளிப்பக்கமாக இழுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நூல் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டேப்லேயே ஒட்டி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு அழகாக நம்ம அந்த டேப்லேயே மறுபடியும் ஒட்டி விட்டுறலாம். ஸோ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நூலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சிக்காகாமல் இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும். ஜூஸ் பாட்டிலாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், எந்த
மூடியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பட்ஸில் வந்து காட்டன் வந்து அப்படியே தான் இருக்கணும், அதை ரிமூவ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம போட்டிருக்க ஹோல்ஸில் வந்து அந்த பட்ஸை வந்து இந்த மாதிரி நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாகவே வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பட்ஸுடைய இன்னொரு முனையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரப்பர் பேண்டோ இல்லை கயிறையோ போட்டு இந்த மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, டைட்டாக வந்து கட்டிட்டு அந்த கயிறு எக்ஸ்ட்ரா கயிறு எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்பூன் வந்து கிடைச்சிருங்க. நம்ம வீட்டில் நிறைய மூடி இருக்கும், அந்த மூடியெல்லாம் தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இந்த மாதிரி கூட ஸ்பூனாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் போதுங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. பாருங்க, இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்டுடைய டியூப் எடுத்துக்கோங்க. அந்த டியூபை வச்சு மெஷர் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து சின்னதாக இருக்க மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. மேலே வந்து 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்களா, அது வழியாக ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறை கட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த கோல்கேட் டியூபுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஹோல்ஸ் வந்து போட்டு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கோல்கேட் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீந்து போயிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். ஸோ அப்படி எடுக்க பால் மாறிட்டு அந்த டியூபையே தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த டியூபை இன்செர்ட் பண்ணி நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மேலே வந்துருங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களும் இதை ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி ஒரு முறை வெளியே எடுத்தால் போதும், மொத்த பேஸ்ட்டும் வெளியே வந்துடும் மேலே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். பட் யூஸ் பண்ணும்போது பாத்திரம் தேய்க்கும்போது நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய தேங்காய் நாரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இதில் என்னங்க புதுசாக இருக்குது, தேங்காய் நாரை வந்து பாத்திரம் தேய்க்க எல்லாரும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவான ஐடியா. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பஞ்சை வந்து நார்மலாக வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் பஞ்சு மொத்தமே விழுந்துகிட்டே இருக்கும் கீழே நம்ம பாத்திரம் தேய்க்கும்போது. அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும், பாத்திரத்துலையும் சிக்கிக்கிட்டே இருக்கும் அந்த தேங்காய் பஞ்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட நெட் இருக்கும் இல்லைங்களா, நம்ம பூண்டுலாம் வாங்கினா கொடுப்பாங்களே, பூண்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினா கொடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் நெட்டுக்குள்ளே இந்த தேங்காய் பஞ்சை வந்து டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக நாட் போட்டு விட்டுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சுற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை நான் வந்து ரோல் பண்ணி விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நெட்டில் 2ஆக கட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம இந்த பிளாஸ்டிக் நெட்டில் அந்த தேங்காய் பஞ்சை போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம பாத்திரம் தேய்க்கும்போது தேங்காய் பஞ்சு வந்து கீழே விழவே விழாது. அதே மாதிரி நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். பாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேங்காய் பஞ்சை யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கும்போது நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், பாத்திரம் தேய்க்கவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்ச பிறகு நம்ம வந்து நாட் போட்டுருக்கோங்களா மேலே, அந்த பிளாஸ்டிக் நெட்டை யூஸ் பண்ணி அழகாக இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் பஞ்சில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரைன் ஆகி கீழே வந்துடும். உங்களுக்கு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நம்ம காசு கொடுத்து கடையில் சில்வர் ஸ்க்ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த 2 பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஸ்க்ரப்பர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுடைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஜெட்டிலாம் வந்து நம்ம தூக்கி தான் குப்பையில் போட்டுருவோம். இந்த மாதிரி எலாஸ்டிக் போயிருக்கக்கூடிய பழைய ஜெட்டிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் மூடியோ பிளாஸ்டிக் கப்போ எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ஷேப்பில் அந்த ஜெட்டிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வந்து போட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா 2 பீஸ் கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பீஸ் கிடைக்கும். இதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கட் பண்ணி முடிச்ச பிறகு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை வந்து தூக்கி குப்பையில் போடாமல் அதை கூட நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோட்டலாக மொத்தம் 6 பீஸ் கிடைச்சிருக்கு. இது கூடவே 6 பிளாஸ்டிக் மூடிகள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காட்டன் வந்து எடுத்துக்கலாம், அதாவது பஞ்சு இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பஞ்சை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிளாத்துக்கு உள்ளே வந்து வச்சு விட்டுட்டு ஒரு கயிறு யூஸ் பண்ணி குட்டியாக கட்டி எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த 6 பீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டனை உள்ளே வச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி குட்டியாக துணி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஜெயசித்ரா, தங்கராஜ், தௌலத் ஃபாசில், கனகவள்ளி, சுகந்தி, செந்தாமரை, ஜெயந்தி, ஷங்கா, கிரிஷ், பூங்குழலி, கரோலின், ஜெயந்தி, ரித்திகா, ஜெஷ்வந்த், என்எஸ்பி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், சத்யகலா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த 6 பீஸ்லையுமே பஞ்சை உள்ள வச்சு குட்டி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கலாம். அந்த மூடியில் ஒவ்வொரு மூடியிலையும் ஒவ்வொரு குட்டி மூட்டையை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க அந்த 6 மூடியிலையுமே க்ளூ அப்ளை பண்ணி அழகாக இன்செர்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா மூடி எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் கிளாத் கட் பண்ணிவிட்டு அதிலையும் பஞ்சு வச்சு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 பீஸ் எடுத்திருக்கேன், 7 மூடியும் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம அந்த 7 பீஸையும் 7 மூடியில் வச்சு ஒட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ரெட் கலர் மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ளூ கலர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அழகாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுக்கலாம்.
இதை வந்து சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ வந்து நீடில்ஸோ குண்டூசியோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து அந்த ரெட் கலர் பீஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ளூ கலர் பீஸஸை அழகாக ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு சூப்பரான நீடில் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நீடில் ஸ்டாண்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான நீடில்ஸையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த வகையான ஊசியை வேணாலும் ஒவ்வொரு போர்ஷனையும் தனித்தனியாக பிரித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த நீடில் ஸ்டாண்ட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பிளாஸ்டிக் கேப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கக்கூடிய மூடியை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம சூப்பராக போட்டு சேஃப்டி பின்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நம்ம சூப்பராக ஹேண்ட் பேக்லையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஸ்லையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டு மட்டும் இல்லை, சேஃப்டி பின்னையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணியும் நமக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது, அந்த பாட்டிலுடைய பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஃபோல்ட் பண்ணி பின்பக்கமாக வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு பழைய சிசர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த சிசர் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்போது நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கும் சேர்த்து நல்லாவே உருகி ஒட்டிக்கோங்க. ஒன்னோட ஒன்று உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக்கை ஒட்டுறதுக்கு தனியாக வந்து க்ளூ அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே கூட அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை கவர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் லேஸ் இருந்தால் அதை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அப்படி லேஸ் இல்லைனா இந்த மாதிரி ஏர் பேண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏர் பேண்டை அழகாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒட்டின பிளாஸ்டிக் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பட்ஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இந்த பட் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோக்கு.